6-11க்கு அதிபதி ஆகக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த 6ஆம் பாவம்ங்கிறது ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடல் உபாதைகள், கடன், வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரன் மூலியமா வந்து ஏற்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு சுமூகமான ஒரு உறவு நிலை இருக்காது இவங்களுக்கு. அவங்க மூலியமா வந்து ஏதாவது ஒரு வம்பு அல்லது கடன் அல்லது பிரச்சனைகளை வந்து உருவாக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இந்த மிதுன லக்னம் குறிப்பாக போகும் பொழுது கணவன் மனைவி யாரா இருந்தாலும் ஜாதகர் வந்து கணவனா இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவு வரும். அதே போல 2ஆம் திருமணத்திற்கான ஒரு வழியை வந்து உருவாக்கி விடுற காலகட்டமா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஜாதகர் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அதே போல வழக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பா வரும். அது வெற்றியா கூட மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே போல உடல் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உடல் உபாதைன்னு எடுக்கும்போது வயிறு சம்பந்தப்பட்டது, கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா 7-10 ஆதிபத்தியம் பெறக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த 7ங்கிறது என்னன்னா கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குறிக்கும். அடுத்ததா 10 அந்த பாவத்தை குறிக்கிறது என்னன்னா தொழில், கர்ம வினைகள், ஜீவனம், அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும். இப்போ இந்த மிதுன லக்னம் போகும்பொழுது எந்த மாதிரியான சூழல் ஏற்படும் ஜாதகருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியும் சேர்ந்து தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனாலேயே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்களை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இந்த கூட்டு தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல அழுத்தங்களை அதிகமா கண்டிப்பா சந்திப்பாரு. அதே போல கணக்கு வழக்குகள் இருக்கு இல்லையா, இந்த சார்ந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது எச்சரிப்போம். அதுக்கு அடுத்ததா வந்து